கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரம் அகதிகள் முகாமில் சூழ்ந்துள்ள மழையில் கழிவுநீரும் கலந்துள்ளதால் சுகாதாரக்கேடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கேல்வின் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கேல்வின், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர்ந்து மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதே போல குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியில் உள்ள பெருமாள்புரம் அகதி முகாமிலும் குடியிருப்பு வீடுகள் தண்ணீர் மூழ்கி காணப்படுகிறது. அந்த தண்ணீர் எது சாக்கடை எது தெரியாத அளவிற்கு எல்லாம் கலந்து காணப்படுகிறது. இங்குள்ள கழிவுநீர் தொட்டிகள் அனைத்தும் இந்த தண்ணீரோடு கலந்திருப்பதால் இங்கு சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் சுகாதார நடவடிக்கைகளில் ஈடுபட எந்த அதிகாரமும் வரவில்லை என கூறப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் உள்ள சுகாதாரக்கேட்டினால் பல நோய்கள் பரவும் அபாயமும் உள்ளது. எனவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதிக்கு இந்த சுகாதார நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் இங்குள்ள முதியவர் ஒருவர் கட்டிலில் அந்த தண்ணீரிலேயே படுத்து கிடக்கும் நிலைமையே ஏற்பட்டுள்ளது. நேற்று முதல் மழை பெய்யாத காரணத்தாலும் இந்த வீடுகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணிகளிலும் இந்த அதிகாரிகள் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். அதனால் இந்த வீடுகளில் வசிப்பவர்கள் தான் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஆனாலும் அவர் அப்புறப்படுத்த பிறகும் அந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது என கூறுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இங்கு சுகாதார நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.